சண்முகபரணி சீரியலில் இப்போ ராட்டகாசம்னா அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். நம்ம சண்முகம் மாட்டுக்கும் அந்த பக்கத்தில் வந்து ரத்னா இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சூடாமணி சொன்ன இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து அதிகாரிங்க தான் கூட்டிகிட்டு போனாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது வந்து அதிகாரிங்க வந்து சண்முகம் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சண்முகம் இந்த இடத்துல தான்ப்பா சேர்த்துருக்கோம், அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வெள்ளை கலர் கோட் போட்டவங்க, நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி வரியாப்பா அப்படின்னு சொன்னோன்னே ரத்னாக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா, தெரியாமல் நாங்கள் சொல்லிட்டோம்ப்பா, மன்னிச்சிருப்பா. இல்லைங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்களாம் வந்து காப்பாற்றினதுனால தான் உண்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வராங்க. வெட்டுக்கிளியே கூட்டிகிட்டு அங்கே குடுகுடுன்னு வராங்க. வெள்ளை கலர் கோட் போட்டவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரத்னாவை. ரத்னாவுக்கு வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக தெரில. அவங்க நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பா முருகா, தயவு செஞ்சு வந்து காப்பாற்றிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம். ஒரு பக்கம் வந்து ரத்னாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் ஹெட்டுக்கிட்ட வந்து கேளுங்க, எங்கள் கிட்டலாம் கேட்காதீங்கிற மாதிரி சொல்லிட்டு 2-3 பேர் உள்ளேயும் வெளியும் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியலையே அண்ணா, எனக்கே கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெட்டுக்கிளி வந்து சொல்கிறாங்க. அப்பா கிட்ட வந்து ஃபோன் அடித்து சொல்லிவிடுவோமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவங்க வந்து பாட்டமாகவே வந்து இருக்க வேணாம், அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இருக்கட்டும் சரியா? இதெல்லாம் தெரிஞ்சால் வந்து எல்லோரும் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கவலைப்படுவாங்கல்ல. ஆனால் கரெக்டாக தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க. அம்மா சூடாமணி, எப்படி இருந்தாலும் வந்து ரத்னா வந்து காப்பாற்றிடுமா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க நம்ம சண்முகம். அப்போன்னு பார்த்து அண்ணா உள்ளேருந்து யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்குண்ணே, அவங்கள்ட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது வெள்ளை கலர் கோட் போட்டவங்க அப்படியே மாதம் வந்து நிற்கிறாங்க. என்ன ஆச்சு? இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து முக்கியமான ஒரு ஆள் வந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. அண்ணா, நீ என்ன யாரண்ணா கூப்பிடுவ? முருகா, தயவு செஞ்சு யாரையாவது அனுப்பிச்சி வச்சு காப்பாற்றிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணன் யாருக்காகவும் வெயிட் பண்ண வேணாம், நீ கோவத்தை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்ருக்காங்க. பரணிக்கிட்ட நீ போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது தான் செம கோவமாக வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஃப்ளாஷ்பேக் சீனை பரணிக்கிட்ட வந்து கண்ணா அப்படின்னு திட்டிருக்காங்க போல இருக்கு. உன்னால தான் ரத்னா திரும்பி அந்த வீட்டுக்கு வந்து போனான். அந்த வீட்டிலேருந்து நீ தானே வந்து நான் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நீ போய் கூட்டிகிட்டு வந்து போய் விட்ட. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். கடைசி நேரத்தில் நீ என்ன சொன்ன? என்னால் இன்றைக்கி கூட கேட்க முடியல அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. ரத்னா இந்த வீட்டுக்கு வந்தால் நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு வேற வந்து சொல்லி வச்சுருந்தல்ல அப்படின்னு சொல்லி திட்டினோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம சண்முகம். இது எல்லாத்தையும் மீறி இப்போ கேட்டால் வருவாளா? மதினியை பற்றி நீ என்னென்ன நினைக்கிற? கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரத்னா இங்கே தான் இருக்கா, ஆனால் அவளுக்கு கொஞ்சம் இது மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு நீ வந்துருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து ஃபோன் அடித்து ரத்னாவுக்காக வந்து கெஞ்சுறாங்க பரணிக்கிட்ட. டேய், நான் வராமல் இருப்பேனாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு மாதம் வந்து வந்துடுறாங்க. நம்ம சிவபாலன் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க வேறு யார்கிட்டையும் வந்து சொல்லலை. அப்படியே கேஷுவலாக வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் வந்து கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. ரத்னா எப்படி இருக்காங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த பேப்பர் எல்லாத்தையும் வந்து படித்து பார்க்குறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரத்னா எப்படி இருந்தாலும் மதினி பார்த்துப்பாங்கண்ணே, அவங்க எதுவாக இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு வந்து காக்க வந்த குலசாமி சூடாமணிக்கு அப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படாதானே அப்படின்னு நம்ம வெட்டுக்கிளி மாட்டுக்கு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. ரத்னா வந்து நல்லபடியாக ஆகிட்டாங்க போல இருக்குது. மாதம் வெளியில் வந்து வராங்க. நம்ம பரணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேசலை, சிரிக்கிறாங்க நம்ம பரணி. இவங்க வந்ததுனால தான் நல்லபடியாக ஆச்சு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் தேங்க்ஸ் வந்து இவங்களுக்கு சொல்லிக்கங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி ரத்னாவை பார்த்தாங்களே அவங்க சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க. நீ தாம்மா என்னோடய குலசாமி, ஏதோ தெரியாமல் பேசிட்டேம்மா அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் நிற்கிறாங்க. நீ எடுத்த முடிவு எல்லாமே நல்லதாக தான் இருக்குது, நான் எடுத்த முடிவும் நல்லா இருக்குது, ஆனால் 2 பேரும் வந்து வெங்கடேசன் நம்பினது தான் தப்பாக போச்சு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சண்முகம்.